தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு 4, 5 நாளாக அதிகமாக பரவி கொண்டிருக்கிற விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ ரொம்ப அதிகமாக பரவி கொண்டுட்டுருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு கமா போட்டு வச்சுருக்கிறாரு. அதிலேருந்து என்ன இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய ஷேர்ஸ் வந்துட்டுருக்குது. அதில் நிறைய பேர் கேவலமாக பேசியிருக்காங்க, ஒரு சில பேர் ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. இதில் அதிகமாக யூஸ் பண்ணவங்க வேர்டிங்ஸ்லாம் வந்து என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்ச, தமிழ்நாட்டுக்காக நீ என்ன பண்ண, மீத்தேனுக்கு குரல் கொடுத்தியா, இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினியா, இல்லை காவேரிக்காக வந்து போராடினியா, விவசாயிகளுக்கு போராடினியா, இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அவர் எதுக்கு போராடணும், அவர் எதுக்காக செய்யணும்? நீ கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கமா தான் எடுத்து வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேட்குறதுல என்ன யூஸ் இருக்குது? கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வரல. இவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களா? அசிங்கமாக பேசுகிறது, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறது, இந்த மாதிரிலாம் எவ்வளோ வீடியோஸ் வந்துருக்கு பார்த்தேன் நான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் நல்லது செய்யறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களால் நாம் நல்ல ஒரு பேர், புகழ், பணம் எல்லாம் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுற தப்பு இல்லையே. ஒருத்தவங்க சொல்கிறாங்க வந்து பெங்களூரில் கோடி சொத்து எடுத்து வச்சுருக்காரு. அவர் பணம் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து கோடியாக பணத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அவர் உழைச்ச பணத்தை வந்து அவர் நாட்டில் அவர் இடத்துல இருக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்குது? ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து தப்பாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க நீங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு அவங்கவுங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாகவும், பொண்டாட்டி பிள்ளைங்கள் நல்ல ஒரு அப்பாவும் ஹஸ்பண்டாகவும், அந்த குடும்பத்தை நல்ல தலைவனாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருத்தர் அவங்களோட வேலையோ, அவங்களுக்கு கொடுத்த வேலையோ, அவங்க கொடுத்த பொறுப்பையும் நல்லா பாதுகாத்தாலே இந்த தமிழ்நாடு எங்கேயோ போகும். அதை விட்டுட்டு மாற்றி எல்லாம் ஒருத்தங்க ஒரு மாதிரி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறது வந்து நல்லா எல்லா விஷயம். ஒருத்தவங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உறுதிமொழி எழுதுங்க. ஒரு நாளைக்கு நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஒருத்தவங்க ஷேர் பண்ணால் பார்க்குற 1 கோடி பேரில் ஒரு பேருக்காச்சும் அது வந்து புண்ணியமாக போய் சேரும். அவன் வந்து இன்டெரக்டாக அவங்கள வாழ்த்திட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து பரவ விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பேசிட்டு எதுக்கு வந்து எல்லாருடைய மனசை கஷ்டப்படுத்துறீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து யார் வேணால் வரலாம், ஆள்ற தமிழனாக இருக்கணும். இது வந்து சீமான் சார் சொன்னார். அது நல்ல விஷயம், அது வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி தமிழன் ஆளட்டும், யார் வேணால் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வேணால் செய்யட்டும், அப்படி பண்ணிட்டு போகலாம். இவர் வந்து இப்போ வந்து நாளைக்கே வந்து அரசியலில் வந்து இப்போ சிஎம் சீட் ரெடியாக இருக்குது, வந்து டேரெக்டாக வந்து யாராலும் உட்கார முடியாது. மக்கள் செலக்ட் பண்ணணும். மக்கள் செலக்ட் பண்ணால் தான் சிஎம் சீட்டில் உட்கார முடியும். நம்ம இஷ்டத்துக்கு யாருமே வந்து உட்கார முடியாது இல்லையா? அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் வராருன்னாங்க வரட்டும், வந்து இறங்கட்டும். அவர் தனியாக வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரான்னு தெரியாது, இல்லை ஒரு கட்சிக்கு குரல் கொடுப்பாரான்னு தெரியாது, இல்லை ஒரு கட்சிக்கு வந்து மினிஸ்டராக போவாரான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் ஒரு கமா மட்டும் போட்டு வச்சுக்க, அதை வச்சு நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது வந்து அது வந்து தமிழுக்கு அழகில்லை. தயவுசெய்து அவங்கவுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஒருத்தனுக்கு வந்து ஒரு பலன் அடையும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். வணக்கம்.